திரு ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எழுத்துப்பூர்வமா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி மூலமாக 46 கேந்திரிய வித்யாலயால தமிழகத்தில் 40 கேந்திரிய வித்யாலயால தமிழ் படிக்க முடியும் என்கின்ற தரவை கொடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மிச்ச இடத்துல கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ், அதாவது அவங்க முழுமையான பணியில் இல்லை என்றாலும் கூட கான்ட்ராக்சுவல் டீச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 31 கேவியில நேரடியா பிசிக்கல் மோடுல, ரிமைனிங் கேவியில விர்ச்சுவல் மோடுல, 46 கேவியில 40 கேவியில தமிழ் மூலமாக படிக்க முடியும். அப்படி அதிகாரப்பூர்வமாக நாம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு ஊடகத்துல தவறான செய்திகளை அவங்க பரப்பும் பொழுது, அது மக்கள் மன்றத்தில் இந்த எலெக்ஷன் நேரத்தில் அது மக்கள் அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தும். அதனால் நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஊடகத்தில் தவறான ஒரு செய்தியை தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே போடுவது ஊடக தர்மத்திற்கும் எதிரானது, அதே நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிக்கும் எதிரானது என்பதை எங்களுடைய சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பிளாக் பண்ணியிருக்கோம். முக்கிய தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷனோடு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவங்களும் போய் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்வாங்க. அடுத்து முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்த பொழுது திரும்ப அதே புராணத்தை பாடிட்டு போயிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல, நாங்க எதுவுமே செய்யல. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர், கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல, என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க, அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூருக்காரங்க இங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை அவங்களுக்கு இங்க? அவங்கள படிச்சீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், டிஎன்ஹெச்பி, காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில், கண்ணார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார், அருணாச்சலம் நகர் பசுபதி பாளையம் கரூர், சூரியகுமார், டிஎஸ்பி குவார்டர்ஸ், எல்லாமே டிஎன்ஹெச்பியை சுத்தியே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. கரூர், பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், நெரூர், ராஜபாண்டியன், இந்த மாதிரி விஜயன், ஜோதிவடம் ஈஸ்ட் ஸ்ட்ரீட், உப்புடமங்கலம் கரூர். ஸோ 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளரா போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும், அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டு வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக்கெல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு, நாயப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. வேட்பாளர் என்கின்ற போர்வையில் கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில வந்து கொண்டு வரக்கூடியவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதையும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர்களும் இது எழுத்துப்பூர்வமா கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க மேல கண்காணிப்பு வைக்கணும், வாட்ச் வைக்கணும். உள்ளூர்ல இருக்கிறாங்க, சுயேட்சா போடுறாங்க, யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின்படி 234 தொகுதியில் யார் வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா 18 பேர் ஒரே ஊர்ல வந்து இன்னொரு ஊர்ல நிக்கிற அநியாயத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பார்த்தா நான் பாக்குறேங்கன்னா, அதையும் தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் கோவையில பேசும் பொழுது, கோயம்புத்தூருக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலனா, உங்களுக்கு தெரியும் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் 2550 கோடி, கோயம்புத்தூர் ரயில்வே நிலைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் ரயில் நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 275 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் 750 கோடி, இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி 580 கோடி, எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் 162 கோடி அறிக்கை கொடுத்துறோங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி,
பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 31,578 குடும்பங்கள். அம்ருத் திட்டத்தில் 1029 கோடி 80 திட்டங்கள் முடிவடைஞ்சிருக்கு.